ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர்ல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தன்னோட முதல் தாக்குதலை நடத்தி இருக்கு. இந்த தாக்குதலை பார்த்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அசந்து போய் இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல உக்ரைன்ல எந்த இடத்துல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்குதல் நடத்தி இருக்கு, இந்தியாவுடைய s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படைக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுது அப்படிங்கறத குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே யுத்தம் தொடங்கி 24 மணி நேரத்துல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தன்னோட முதல் தாக்குதலை நடத்தி இருக்கு. இந்த தாக்குதல்ல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன் விமானப்படைக்கு சொந்தமான su-27 விமானத்தை சுட்டி வீழ்த்தி இருக்கு. உக்ரைன் விமானப்படையை சேர்ந்த கர்னல் ஒலிக்சாண்டர் அப்படிங்கிறவர் வீரமரணம் அடைந்தார். உக்ரைன் நாட்டின் su-27 விமானம் சுட்டு வீழ்த்தப்படும் போது உக்ரைனின் தலைநகரமான கியாவ் மீது பறந்து கொண்டிருந்தது. உக்ரைன் நாட்டு விமானத்தை 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்த ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தாக்கி அழித்தது அப்படின்னு செய்திகள் முதல்ல வெளிவந்தது. அதற்கு பிறகு இந்த தாக்குதலை நடத்தியது ரஷ்யாவின் s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. உக்ரைன் விமானத்தை தாக்கி அழித்த மிசைல் பெலருஸ் நாட்டில் நிலைநிறுத்தப்பட்ட s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து ஃபயர் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. பெலருஸ் நாட்டுல உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் சண்டை தொடங்குறதுக்கு பல நாட்களுக்கு முன்பே ரஷ்யா s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட 2 பேட்டரிய டிப்ளாய் செஞ்சிட்டாங்க. இப்ப சமீபத்துல பெலருஸ் பிரசிடென்ட் அலெக்சாண்டர் லுகஷெங்கோ ரஷ்யாவிடம் இன்னும் 2 s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெலருஸ் நாட்டுல டிப்ளாய் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இந்த தாக்குதல் மிகவும் ஒரு முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு யுத்த களத்துல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நடத்திய முதல் தாக்குதல் இதுதான். அதுவும் 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை மிகவும் துல்லியமா தாக்குது அப்படின்னா இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது அனைவருக்குமே புரியும். s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளையும் மிகவும் துல்லியமா தாக்க முடியும். அதனால 150 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போர்ல முதல் 36 மணி நேரத்துல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இயக்கப்பட்டதாகவும் பிறகு ரஷ்யா உக்ரைன் வான்பரப்புல ஏர் சுப்பீரியாரிட்டியை பெற்றதும் இந்த சிஸ்டங்கள் நிறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இப்போ s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட கேப்பபிலிட்டியை பத்தி பார்க்கலாம். ரஷ்யாவின் s-400 ட்ரையம்ப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு லாங் ரேஞ்ச் மற்றும் மீடியம் ரேஞ்ச் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மற்றும் ஆன்டி மிசைல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் அனைத்து விதமான ஏரியல் த்ரெட்ஸையும் நியூட்ரலைஸ் செய்வது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஹைப்பர்சானிக் மிசைல்களை கூட இடைமறித்து தாக்க முடியும். ரஷ்யா யுத்த களத்துல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு பலவிதமான ஸ்ட்ராட்டஜிகளை வகுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்கந்தர் OTRK கோஸ்டல் ஆன்டி ஷிப் சிஸ்டத்தோடு இணைத்து ரஷ்யா பயன்படுத்தி வர்றாங்க. இந்த சிஸ்டங்களை இணைத்து பயன்படுத்துவதன் மூலம் கடல் பரப்புல ரஷ்யாவுடைய ஏரியா டினையல் கேப்பபிலிட்டி அதிகரிக்கப்படுது. ரஷ்யா இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை நேட்டோவுக்கு எதிராக தான் உருவாக்கி வர்றாங்க. இந்த 3 சிஸ்டங்களையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் நேட்டோ படையினரால் ரஷ்யாவின் கடல் பரப்புக்குள் ஊடுருவ முடியாது. அப்படி மீறி ஊடுருவனாங்க அப்படின்னா கடுமையான சேதத்தை சந்திக்க நேரிடும். ரஷ்யா இந்த s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தன்னோட வெகு சில நட்பு நாடுகளிடமே விற்பனை செஞ்சிருக்காங்க. s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட விலை 500 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 600 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கண்டறிய முடியும். s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்பட்ட மிசைல்கள் 4.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட்
வேகத்துல சென்று இலக்கை தாக்கக்கூடியது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால ஒரே நேரத்துல 36 டார்கெட்டுகள் மீது 72 மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிவிரைவா டிப்ளாய் செய்ய முடியும். 5 முதல் 10 நிமிடத்துல இந்த சிஸ்டத்தை டிப்ளாய் செய்ய முடியும். வெறும் 3 நிமிடங்கள்ல இந்த சிஸ்டத்தை காம்பேக்ட் ரெடினஸ்க்கு கொண்டு வர முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 4 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. 40 N6E அப்படிங்கிற மிசைல் 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு 48 N6 அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்படுது. 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு 9M96E2 அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்படுது. குறைந்தபட்சமா 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு 9M96E அப்படிங்கிற மிசைல் பயன்படுத்தப்படுது. இது போன்ற வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கு வெவ்வேறு மிசைல்களை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்துது. S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரடார்கள், மிசைல் லான்ச்சர்கள் மற்றும் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்கள் போன்ற 3 சிஸ்டங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டதுதான் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டங்களை ஒரு கிராஸ் கண்ட்ரி ட்ரக்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இதை டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள ரடார்கள் நூற்றுக்கணக்கான டார்கெட்டுகளை 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் போதே கண்டுபிடிக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட டார்கெட்டுகளின் டேட்டாவை கமாண்ட் போஸ்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த கமாண்ட் போஸ்ட்ல இருந்து மிசைலை லான்ச் செய்யக்கூடிய லான்ச்சர்களுக்கு டார்கெட் டேட்டா அனுப்பப்படும். ஒரு கமாண்ட் போஸ்ட்னால ஒரே நேரத்துல 8 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கண்ட்ரோல் செய்ய முடியும். ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 12 லான்ச்சர்கள் இருக்கு. இந்த 12 லான்ச்சர்கள்ல இருந்து 4 விதமான மிசைல்கள் ஏவப்படும். இந்த மிசைல்கள் டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் ரேஞ்ச் உள்ள மிசைல தேர்வு செஞ்சு லான்ச் செய்யப்படும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்னால 400 கிலோமீட்டரை தாண்டி உள்ள இலக்குகளையும் தாக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இந்த மிசைல்ல ஒரு அட்வான்ஸ் ஹோமிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல லான்ச் செஞ்சதும் டார்கெட்டை தன்னிச்சையாகவே தேடி இலக்கை நோக்கி பயணித்து தாக்குதல் நடத்தும். இது போன்ற பலவிதமான அதிநவீன தொழில்நுட்பங்கள் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருக்கு. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் செயல்பாடு இந்தியாவிற்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பஞ்சாப் மாநிலத்துல உள்ள ஒரு முக்கியமான ஏர்பேஸ்ல நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த ஏர்பேஸ்ல இருந்து சைனா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய விமானங்கள் மற்றும் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 4 மிசைல்கள் பயன்படுத்தப்படவில்லை. 2 மிசைல்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது 40 N6E அப்படிங்கிற 400 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மிசைலும் 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய 48 N6 அப்படிங்கிற மிசைல மட்டுமே இந்தியா வாங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இந்தியாவிடம் DRDO-வால் உருவாக்கப்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கு. இந்த சிஸ்டங்கள் மூலமாகவே குறைந்த தூரத்திலிருந்து வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஏர்பேஸ்ல இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த சிஸ்டம் அந்த ஏர்பேஸை மட்டும் பாதுகாக்க கூடியது அல்ல, 400 கிலோமீட்டர் சுற்றளவுல உள்ள அனைத்து விதமான ராணுவ தளங்களையும் இந்த சிஸ்டத்தால பாதுகாக்க முடியும். இது ஒரு மிக பெரிய விஷயம். ஏன்னா எதிரிகளோட மிசைல் மற்றும் விமானங்களால் 400 கிலோமீட்டர் நமது எல்லைக்குள் நுழையவே முடியாது. உக்ரைன்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்பாடுகள் பாகிஸ்தானுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. உக்ரைன்ல 150 கிலோமீட்டர் தூரத்துல பறந்துட்டு இருந்த விமானத்தை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கி அழிச்சிருக்கு. இந்த விஷயம் இந்திய எல்லையை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் விமான தளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சில இருந்து ஒரு விமானம் மேல் எழும்புது அப்படின்னா
இந்த சிஸ்டங்கள் அந்த விமானத்தை கண்டுபிடிச்சிரும். தாக்குதல் எல்லைக்குள் வந்ததும் அந்த விமானத்தை தாக்கி அழிக்கும். ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். உக்ரைன்ல s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்பாடுகள் குறித்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா எல்லையில நிலைநிறுத்தி இருக்க s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்க முதல்ல மிசைல் தாக்குதல் நடத்தி தாக்கி அழித்துட்டு அதற்கு பிறகுதான் எங்களோட விமானப்படை ஆபரேஷன்ல இறங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது நடக்காத காரியம். ஏன்னா s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தனியாக ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. அதனால இந்த சிஸ்டங்களை மிசைல் தாக்குதல் நடத்தி அழிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம s-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்கினதுல இருந்து பாகிஸ்தான் மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமா தான் சைனாவிடம் இருந்து அதிகமான எண்ணிக்கையில ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்க முயன்று வர்றாங்க. அதை வாங்கியும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏற்கனவே வாங்கின ஆயுதங்கள் எதுவுமே பயன்படுத்த முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.